ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல இந்த சைக்கோ பையன் கிட்ட வந்து ஹீரோயினோட அக்கா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீல் பேசியிருப்பாங்க. அதனால என்ன பண்றானா, விஷாக்காவோட வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரி முகத்தை மறைச்சிட்டு போயிட்டு வேலையில ஜாயின் பண்ணிட்டா. ஸோ இவ புதுசா இருக்கிறத பார்த்துட்டு அவளுமே கேட்குறா, யார் இந்த பொண்ணு புதுசா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பொண்ணு தான் வழக்கம் போல இருக்கிற ஸ்டாஃப் ஒருத்தி இருப்பால, அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால இவ வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னது. ஓ அப்படியா, சரி உன்னோட முகத்தை ஓபன் பண்ணி காட்டு அப்படின்னு சொன்னா அவ காட்ட மாட்டேங்கிறா. எங்க கிராமத்து சைடு யாரோட முகத்தை யாரும் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, அட நான் பொண்ணு தானே, நான் பாக்குறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ முகத்தை ஓபன் பண்ணி பார்க்க போறா. அதுக்குள்ள போன் வந்ததுனால அவ இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறமா தான் இவ முகத்தை ஓபன் பண்ணி நமக்கு காட்டுறா. அந்த பக்கம் பேசுறது நம்ம மயூரா தான் போல. ஹாஸ்டலுக்கு பொண்ணை பார்க்க வந்தா இல்லையா, அவ இப்ப பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹோட்டல்ல தான் தங்கிட்டு இருக்கா போல. நைட்டு பொண்ணு இருக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்றாளாம். அதனால இன்னைக்கு ஒரு நைட்டு என் பொண்ணு கூட நான் இருந்துட்டு வரவா அப்படின்னு கேட்டா, அவ அதெல்லாம் சேஃப் இல்ல, ஹோட்டல்ல நீங்க இருக்கீங்க, இந்த விஷயம் ஓம்காருக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பாக்குறா. ஆனாலும் பின்னாடி இருக்கிற பொண்ணு, ப்ளீஸ் ஆண்டி, அம்மா இன்னைக்கு ஒரு நைட்டு என் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவளும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. உங்ககிட்ட தான் என்னால பேசி ஜெயிக்க முடியுமே தவிர உன்னோட பொண்ணு கிட்ட இல்ல, ஸோ அதனால பார்த்து பத்திரமா இரு, சேஃபா இரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போனை வச்சிடுறா. ஸோ இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த அக்காக்காரி ஒட்டி கேட்டுடுறா. உடனே இந்த விஷயத்த ஓம்காரி கிட்டயுமே போட்டு கொடுத்துட்றா. இந்த மாதிரி உன் பொண்ணு ஒரு ஹோட்டல்ல தான் இப்ப தங்கி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த. ஆனா ஹோட்டல்னு அவ பொதுவாக தான் சொல்றா, இன்ன ஹோட்டலு அப்படிங்கிற விஷயத்த இன்னும் அவ தெரிஞ்சுக்கல. ஸோ அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் சரி நான் என்னன்னு பார்த்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடுறா. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினி குழந்தைய அழகா தாலாட்டெல்லாம் பாடி தூங்க வச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் விஷாக்கா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கம் போறா. அந்த கேப்ல இவ ரூமுக்குள்ள போந்து போனை எடுத்துடுறா. பட் அது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக்ல இருக்கு, ஓபன் பண்ணி பார்க்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்புறம் நைட் ஆனது அந்த அம்மா நல்லா தூங்கிருச்சு போல. அதுக்கப்புறமா இவ போனை எடுத்து அந்த அம்மாவுக்கு தெரியாமலே ஃபிங்கர் பிரிண்டை போட்டு லாக்கை ஓப்பன் பண்ணிடுறா. ஸோ இந்த ஹோட்டல்ல தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையுமே இவ தெரிஞ்சுக்கிட்டா. உடனே ஓம்காருக்கு தானே போட்டு கொடுப்பா. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது கதவை உடச்சிக்கிட்டு உள்ள வந்து பொண்ணை தூக்கிட்டு இந்த பையன் கிளம்பிக்கிட்டே இருக்கான். ஓம்கார் என் குழந்தைய விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இவ கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே இப்படிலாம் கனவு வருது அப்படின்னு யோசிச்சு இருக்கா. அப்ப பார்த்தா பக்கத்துல இருக்கிற பொண்ணு தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு தூக்கத்திலே புலம்பிக்கிட்டே இருக்கா. உடனே இவ தண்ணி எடுத்து கொடுக்கலான்னு பாக்குறா. ஜெக்கு காலியா இருக்கு. சரி தண்ணி எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இவளே வெளியே போயிட்டு இருக்கா ரூமை விட்டு. ஆனா அதே ஹோட்டல்ல தான் இப்போ ஓம்காருமே வந்துட்டு இருக்கான். ஹோட்டல் பேரு தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அதனால வந்துட்டான். ஆனா ரூம் நம்பர் என்னங்கிறது தெரியாது. அதை பத்திலாம் மேனேஜர் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். என் பொண்ணு எங்க இருக்கா, மயூரா அப்புறம் தாராங்கிற பேர்ல யாராவது இங்க ஸ்டே பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். உடனே இவன் மிரட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினி அப்படியே கிராஸ் பண்ணி போறவ இவனை பார்த்துடுறா. தண்ணி எடுக்க வந்ததுனால இவன் இங்க வந்திருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. உடனே இங்க இருந்து ஓடி போயிடுறா. குழந்தை எப்படியாவது இங்க இருந்து தூக்கிட்டு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மேனேஜரை மிரட்டவும் அவனும் சரி வாங்க ரூமை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் காட்டிக்கிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா ரூம் எம்டியா இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே காணோம். எங்க போனாங்க அவங்க ரெண்டு பேரும், இந்த ரூம்ல தானே இருக்காங்கன்னு சொன்னேன், இப்ப எங்க போனாங்க அப்படின்னு கேட்டா தெரியல அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படின்னா திரும்பவும் மயூரா என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாளா அப்படின்னு கோவப்பட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயினி குழந்தைய தூக்கிட்டு விஷாக்காவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அவளுக்கு இன்னுமே அந்த ஷாக்ல இருந்து வெளியே வர முடியல. ரொம்ப பதட்டமா பேசிக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் தண்ணி எடுக்க வெளியே வரல அப்படின்னா இந்நேரம் அந்த ஓம்கார் வந்திருந்தது எனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்புறம் அவன் என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருப்பான். அப்புறம் நான் தாராவை நிரந்தரமா இழந்திருப்பனே அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கா. சரி வீடு, இப்ப ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க, அதான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டல, இங்க தாரா சேஃபா தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்தமா பேசிட்டு இருக்கு. அப்ப பின்னாடி பார்த்தா அக்காக்காரி வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. யார் இந்த பொண்ணு புதுசா இருக்கா அப்படின்னு நம்ம மயூராவுமே கேட்கிறா. இந்த மாதிரி பழைய ஆள் லீவ் போட்டதுனால இவ வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் அவளும் அப்படியே அவளை வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்கேயோ பார்த்த முகம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளோட ஃபேஸ் பாதி தெரியுது, பாதி தான் தெரியல. இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்துல ரூமுக்கு வெளியில காவ காத்துட்டு இருக்க ஸ்டாஃப்க்கு போயிட்டு இவ ஜூஸை கொடுத்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க, இதை குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் வாங்கி அதை குடிச்சிக்கிட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே அவளுக்கு தலை சுத்துது போல மயங்கி விழுந்துட்டா. அப்புறமா இவ ரூமுக்குள்ள போய் பாக்குறா. தாரா மட்டும் தான் படுத்திருக்கா. உன்னோட பெரியம்மா வந்திருக்கேன், உன்னோட அப்பா கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக, வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோயினி வந்து டோரை ஓபன் பண்ணி பாக்குறா. பால் கொடுக்கலான்னு குழந்தைக்கு வந்து பார்த்தா குழந்தைய காணோம். தாரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த
சத்தம் கேட்டு விஷாக்காவுமே அங்க வந்துடுறாங்க. பொண்ணு காணா போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. எங்க போனா என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது குழந்தை கிடைச்சிடும், நீ கவலைப்படாத, ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் தேட போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இவ யோசிச்சு பாக்குறா, இவ்வளவு செக்யூரிட்டியை மீறி என் குழந்தை எப்படி இங்க இருந்து காணாம போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யோசிக்கும் போதுதான் அந்த புதுசா வந்திருந்த வேலைக்காரி பொண்ணு மேல அவளுக்கு சந்தேகம் வருது. அவளோட ஃபேஸ் பாதி தெரிஞ்சிச்சு இல்லையா, அந்த முகத்தை பார்க்கும் போது அக்காக்காரி மாதிரியே இருக்கே அப்படிங்கிற சந்தேகமே இப்பதான் இவளுக்கு வருது. உடனே அப்பா கிட்ட கால் பண்ணி அக்காவை பத்தி விசாரிக்கிறேன், இந்த மாதிரி மேகா அக்கா அங்க வந்தாங்களா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அப்பாவுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவளுக்கு ஏதோ பண பிரச்சனையா, வீட்டுக்கு வந்தா நான் தான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்பதான் இவளுக்கு புரியுது. அப்படின்னா திரும்பவும் பண கஷ்டத்தினாலதான் அந்த ஓம்கார் கூட கை கோர்த்து என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அந்த ஓம்காரி கிட்ட கொடுத்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கா. என்னோட சொந்த அக்காவே இப்படி எனக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது சொந்த தங்கச்சிக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்களா அப்படின்னு அந்த அம்மாவுமே ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பையன் எங்கே என்னடானா பொண்ணை ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த வீடு பார்க்கறதுக்கு ஒரு வெள்ளை மாளிகை மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு இவன் ஃப்ளாஷ்பேக்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது முன்னாடி காலத்துல கஷ்டப்பட்டிருப்பான் இல்லையா, கல்குவாரியில கல் உடைச்சி மண்ணு உடைச்சி அதுக்கப்புறமா தான் ஒரு பிசினஸ் மேனாவே மாறி இருப்பான். அதை பத்திலாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். பொண்ணுமே கேட்குறா, இது யாரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்மளோட வீடு தான் அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் சம்பாரிச்சு மொத வாங்கின வீடே இதுதான். இந்த வீட்டை வாங்கணுங்கிறது அவனோட பெரிய லட்சியமா. பல வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அப்பா வாங்கின முதல் வீடு இதுதாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு வீட்டெல்லாம் சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு சோகமாவே தான் இருக்கா. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது அவ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்பா எப்ப பார்த்தாலும் இப்படியே நடக்குது, ஒண்ணு நீங்க என் கூட இருக்கும் போது அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா என் கூட இருக்கும் போது நீங்க என் கூட இருக்க மாட்டீங்க, எனக்கு உங்க 2 பேரு கூட தான் இருக்கணும், ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே மாட்டுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு இவன் அந்த பொண்ணு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம, உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, நான் சாப்பாடு செஞ்சு தரேன், அது வரைக்கும் போயிட்டு வீட்டை போய் சுத்தி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். நீ ஆசைப்படுறது என்னைக்குமே நடக்காதுமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. எங்க தேடியுமே கிடைக்கல போல, காட்ஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணாலும் அவளோட மனசு கேட்கவே மாட்டுது. திரும்பவும் என் பொண்ணை இழந்துருவணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து விஷாக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதாவது என்னடானா, அக்காக்காரி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு போயிருப்பா போல. அப்படி போகும்போது அவ அந்த வீட்டு வாசல் முன்னாடி நின்றுக்கிட்டு போட்டோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருக்கா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வீடு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அவளும் சொல்றா, ஆமா இந்த வீட்டை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஓம்கார் என்கிட்ட சொல்லியிருக்காரு, இது அவர் முதல்ல வாங்கின வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நம்ம அங்கதான் போய் ஆகணும், என் பொண்ணு அங்கதான் அவர் வச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப போறா. ஆனா விஷாக்கா தான் ஸ்டாப் பண்ணி, இப்படி இல்ல, உன் பொண்ணை நீ திரும்ப அவங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னா நீ மாயாவை தான் போய் ஆகணும், மயூராவா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது சமயம் இந்த பக்கம் இவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பாக்குறான். அந்த அக்காக்காரியை கூட்டிட்டு தான் வந்திருக்கான். அங்க வந்து கேட்டா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல. என்னாச்சு அம்மாவுக்கு, திடீர்னு எப்படி அவங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டா, அதாவது வீடு ஏற்கனவே நம்ம ஓம்கார் இருந்துட்டு இருந்தான் இல்லையா, அந்த வீட்டை திடீர்னு வந்து சீல் வைக்கிறதுக்கு வந்துட்டாங்க போல. என்ன ஏதுன்னு கேட்கும் போது அதை பத்தி எதுவுமே சொல்லாம அவங்க சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பார்க்கவும் அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அப்புறமா கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். உடனே உள்ள போய் பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பலாம். இல்ல டாக்டர் உள்ள விட மாட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொஞ்சம் காசையும் கொடுத்து கார்டையும் கொடுத்து, எதனாலும் இந்த கார்டை ஸ்வைப் பண்ணி பணம் எடுத்துக்கோ, என் அம்மா பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இவனுக்கு இன்னொரு ஃபோன் கால் வருது. யாரு கால் பண்ணது அப்படின்னு கேட்டா, நம்ம உடனே ஃபேக்டரிக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஃபேக்டரியுமே சீல் வச்சிருக்கு. இதெல்லாம் யாரு பண்றா, எப்படி நடக்குது அப்படிங்கிற எதுவுமே இவனுக்கு புரியல. அப்போ ஒருத்தன் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போறான். அதுல என்ன இருக்குங்கிறது இவனுக்கு தெரியல. பக்கத்துல இருக்கிறவ வக்கீல் தானே, அவகிட்ட கொடுத்து படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுமே படிச்சு பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறா. என்ன போட்டிருக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவளும் விஷயத்த சொல்றா. இந்த மாதிரி உன்னோட வீடு, ஃபேக்டரி, அப்புறம் உன்னோட சொத்து பத்தி எல்லாத்தையுமே ஜப்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்புறம் உன்னோட பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டே இருக்கா. இதை பண்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் கிளம்பி நேரா தாரா வச்சிருக்க அந்த வீட்டுக்கு தான் வரான். பார்த்தா அங்க எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த சீலுமே வைக்கல. இதையாவது விட்டு வச்சாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கும் வைக்கிற ஆப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி கெத்தா இறங்கி வந்துகிட்டு இருக்கா. மாயாங்கிற கெட்டப்ப போட்டுக்கிட்டு விஷாக்கா வேற ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து படிக்க சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி இனிமே எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. பொண்டாட்டியை கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.